ஏண்டா டெலிவரி குடிசை உடைச்சது நிக்கிறியே, நல்லா இருக்குதா? கை தவறி விழுந்துருச்சு முதலாளி. எப்படி விழும்? உடம்புல பயம் இருந்தா விழுமா? அதுக்காக என்ன ஊரை விட்டு ஓட சொல்றீங்களா? அவன் நகை நட்டோட பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான். ஏமாந்த முதலாளி கிட்ட லட்ச லட்சமா தட்டிட்டு ஓடுறான். ஆப்ஷால் இந்த உடஞ்ச கடிகாரத்தை எடுத்துட்டு நான் ஓடுனேன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க. பேசாததான் நாய், அறிவு கட்ட நாய், சுரண கட்ட நாய், புத்தி கட்ட நாய். உனக்கு இடம் கொடுத்தா தப்புடா நாய், வெளியே போடா நாய். ஏண்டா நாய்னு சொன்னா நாயாவே ஆடுவியா? நான் உங்க வீட்டு நாய் முதலாளி. உடைச்சிட்டான் ஆளுக்கு ஒண்ணா உடைங்க. எனக்கு ஒரு ஆத்திரத்துல அவர் வீட்டு ஜாமா அவரே உடைக்கிட்டு நம்ம வெளியே நின்னு வேடிக்கை பார்ப்போம். வா. சரிண்ண. அடி முன்மாவும் கண்ணுலே மையி, யாரு வச்ச மையி? இது நான் வச்ச மையி. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வத்தா. என்னடா முனியப்பா உன் மூஞ்சில என் கை, இது யாரு வச்ச கை? இது நான் வச்ச கை. சோமாரி. என்னமாமா மூஞ்செல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்குது? மோர் சிலுப்பினியா? மாப்பிள்ள வருவாரு, ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில சாப்பிடுவாருன்னு சிலிப்பும் கிடக்குறேன். எனக்கு வெண்ணையும் வானா நெய்யும் வானா. நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. எதா வாங்கிட்ட மாப்பிள்ள? சுறா வாங்கிட்டு வா. வஞ்சிர மீன் வாழைத்தண்டு வாங்கிட்டு வா. ஒரே ஒரு முட்டை வாங்கிக்கிற மாப்பிள்ள. முட்டை இருக்கு உனக்கு? வரவழி யார் வெட்டியாவது அழகாக்குற கோழி இருக்கா? அதை எடுத்து பக்கல்ல வை. அந்த சூட்ல முட்டையை போடும். முட்டையை வறுத்திய வாயில போடு, கோழி தூக்கி கூண்டுல போடு. இப்போ நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. இந்த வீட்டுல இவன் வச்சது சட்டமா இருக்குது. ஐக்கலுக்குமா இவனை ஒரு கை பார்க்கல. கட்லு, பீரோ, மிக்ஸி, நல்ல கிரைண்டர். முதல்ல வேலை கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா இப்படி வண்டி தலை வச்சிட்டீங்களே. கையடா ஏடா கைய போட அந்த பக்கம். எம்ஏ படிச்சவன்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கியூல நிக்கிறான். ஏதோ ஒண்ணு பார்த்து பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமிரா? சரி கோச்சிக்காதீங்கண்ணே, இனிமே நீங்க சொல்றபடி செய்யறேன். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டியை தள்ளிட்டு வா. நாளையில இருந்து கலெக்ஷனை பாரு. நான் வீடு வீடா பாக்குறேன். புது கொடுத்தன வரேன்னாங்க, இன்னும் ஆளே காணோமே. கலெக்ஷன் வாரிக்கோ. அம்மா ஃபேன் இருக்கு, பீரோ இருக்கு, கட்டில் இருக்கு. உங்களுக்கு போட்டுருவோமா? வேணாங்க, எல்லாம் எங்க வீட்ல இருக்கு. மூஞ்சிய பார்த்தாலே தெரியல. இதெல்லாம் வாங்குற கேஸா? என்னங்க அண்ணே புருஷன் ஏங்க உங்களுக்கு புருஷன் இருக்காரு? இருக்காரு. சார் கட்டில் இருக்கு, பீரோ இருக்கு. வீடுன்னா எல்லாம் தேவைதாங்க, உள்ள கூட வைங்க. அண்ணே கலெக்ஷன். நீ வந்த அதிர்ஷ்டம். எடுத்துட்டு வா. நான் வந்த விஷயம் தானே, எடுத்துட்டு வாங்க. ஏய், நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும். எடுத்துட்டு வா. வெயிட்டா அதெல்லாம் தூக்கிட்டு போறேன். வெயிட் இல்லாத நீ எடுத்துட்டு வா. ஏய், இப்ப எவ்வளவு பணம் கட்டுறீங்க? மீதி எத்தனை தவணையில கட்டுறீங்க? தவணையா? அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு குடுத்தன வரலையா? குடித்தனமா? யோ, என்ன கிண்டலா பண்ற? யாரையா சுத்த முட்டாளா இருக்க? யாரா முட்டாளு? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அது நான் தான்டா. காலியா இருக்கிற இந்த வீட்டுக்கு குடுத்தன வரதா காலையில சொன்னாங்க. வண்டியும் சாமானோட வந்தீங்க, இறக்குன்னு சொன்னேன். ஏயா வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? யாரா பைத்தியம்? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அதுவும் நான் தான்டா. நீ வந்த ராசி, நான் முட்டாளு, நான் பைத்தியம்னு இது சொல்லுது. ஏய் திருச்ச, காலையில பல்லு விளக்குன. ஆள் இல்லாத வீடு, பூந்தம்னா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு போடுவோம். மரியாதையா 2 ஜாமான் எடுத்து போய் வண்டியில வை. இதுக்கும் சிரிக்குது. மாதிரியான கேஸ் போல இருக்கு. கடிக்கிறதுக்குள்ள போயிடுவோம். கிட்ட வராது. மேடம், சைக்கிள் பஞ்சர்.
டேய், பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்க. உனக்கு ஏன்டா அந்த திருட்டு வேலை? சொல்றா. எம்ஏ வரையிலும் படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணிட்டு 7 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். வேலை கிடைக்கல சார். புத்து நோயில போராடிட்டு இருந்த எங்க அம்மா இன்னைக்கு போய் சேர்ந்துட்டா. என்ன சொல்ற? என்ன பெத்த உயிரோட இருந்த வரையிலும் என்னால எதுவும் செய்ய முடியல. அவ போன பிறகாவது என்னோட கடமையெல்லாம் செய்ய வேண்டாமா? அதுக்காக தான் திருடினேன். அவளை அடக்கம் பண்றதுக்காகவாவது செயின் உதவுன்னு பார்த்தேன். அதுவும் முடியல. இந்தாங்க. வருத்தப்படாதப்பா. இந்த 50 ரூபாய் இருக்கு, போய் ஆக வேண்டியது கவனி. சார் போப்பா போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாங்க. தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இது வெறும் 10 ரூபாய் செயின். இதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். 10 ரூபாய்? 10 ரூபாவா? உனக்காக நான் கஷ்டப்பட்டு ஓடி அந்த ஆளை புடிச்சு சண்டை போட்டு 50 ரூபாய் வேற தானம் பண்ணிட்டு பேண்ட் வேற கீழ்ட்டு வந்திருக்கேன். அதுக்கு நான் என்னங்க பண்றது? என்ன கேட்டா போய் சண்டை போட்டீங்க. நீங்க தான் அலைக்கன் கம்பெனில வேலை பண்றீங்களே, உங்களுக்கு 50 ரூபாய் பெருசா? இரு, நான் அலேக்கன் கம்பெனில வேலை செய்யறதா உனக்கு எப்படி தெரியும்? உங்க பேக்கை திறந்து பார்த்தேனே. உன்னை சொல்லி தப்பில்லம்மா. நான் இன்னைக்கு குளிச்ச முகமே சரியில்லை. பாரு. போயிட்டு வாங்க. அம்மா, ஐயா, போய போய என்ன நான் சொல்லி கிடக்க காது உள்ள நீதான் போடல, போடுறவங்களை ஏன் கெடுக்கிற? போயா. இந்த வீட்டுல நான் வச்சதான் என் சட்டம். நான் சொல்லாம இந்த வீட்டுல யாரும் காசு போட மாட்டாங்க. தப்பு மாமா. தருமம் தலை காக்கும். உங்க தலையை காத்துக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த 5 பைசாவையாவது போடுங்க. இந்தா போ. ஏய்யா அறிவிக்காய உனக்கு இன்னைக்கு விக்கிற விலைவாசி என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்க பிச்சைக்கார மகநாட்டுல 10 பைசா கம்மி வாங்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. ஏயா எங்க மானத்தெல்லாம் வாங்குற? என் அக்கவுண்ட் எங்க இருக்கு தெரியுமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 13,500 ரூபாய் வச்சிருக்கேன். தக்காளி நான் தான் பிச்சைக்காரன்னா என்ன விட பிச்சைக்காரனா இருக்கிறீங்க. வச்சுக்காத அனாதி. வர்றேன் சார். நல்ல தீர்க்காயுசா வாப்பா. உன் நேரம்டா. அந்த பிச்சைக்கார அக்கவுண்ட்ல 13,500 ரூபாய் இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது அக்கவுண்ட் இருக்குதா? எனக்கு அக்கவுண்டே இல்ல மாப்பிள. ஒன்று செய்றீங்களா? நேரா சமையல் கட்டுக்கு போய் பழைய டால்டா டப்பால 2 பக்கம் ஓட்டை போட்டு கைத்து கட்டிக்கிட்டு வீடு வீடா அடிக்க. 5 பைசாவோ 10 பைசாவோ போடுவாங்க. மாமா, என்ன உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றேன். சொல்லு. நீங்க பிச்சைக்கார சங்கத்துல சேர்ந்துருக்கல. டேய் மாப்பிள, நான் ஊடு ஊட அலையறதுக்கு முன்னால உன்னை நான் இந்த ஊட்ட விட்டு வேற்றேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. அமைதியா சொல்லுவதை கேட்கறதுக்கு. அமைதி. ஆமா, என்ன அமைதி? இந்திரா நகர்ல பிளாட் என்னமோ சீப்பா வருதான். வரட்டுமே, எனக்கு என்ன? உங்ககிட்ட 50,000 ரூபாய் வாங்கி அந்த பிளாட்டை வாங்க போறாங்களாம். 5 வருஷம் கழிச்சு அதை வித்தா 5 லட்சம் ஆக்கலாம்னு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த யோசனை சொல்லி கொடுத்தவர் எங்க அப்பா, உங்ககிட்ட பணம் வாங்க போறது எங்க அம்மா, பணத்தை கொடுக்க போறவர் நீங்க, கடைசியில தலையில துணியை போட்டுக்கிட்டு போறவன் நான். ஏண்டி நாங்க வேற நீங்க வேற நினைக்கிற? ஏன் முன்னாலேயே உன் புருஷனுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுக்குற? தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்ல. தப்பு தப்புன்னு நினைச்சுதான் கொடுத்ததை கட்டிக்கிட்டு வெந்ததை தின்னுட்டு இந்த வீட்லயே ஒரு சுகம் இல்லாம கிடக்குறேன். இந்நேரம் நாங்க மட்டும் தனியா இருந்திருந்தா என் புருஷன் மேனேஜரா இருந்து 1000 சம்பாதிக்கிறதுக்கு நானும் ராணி மாதிரி ஓகோன்னு இருந்திருப்பேன். என்னடி சொல்ற? இனிமே நாங்க இங்க இருக்க வேண்டாம். எங்க பணத்தில் பிளாட் வாங்கி நீங்க பணம் சேர்க்கவும் வேண்டாம். ஆளை விடுங்க, நாங்க இப்பவே வேற வீட்டுக்கு போயிடுறோம். ஒத்துக்கொண்டு அவசரப்படாத. வீடு மாத்திர விஷயத்துல நான் அவசரமே பட மாட்டேன். நல்ல வீடா தான் பாப்பேன். நீங்க வாங்க. என்னடி இது? கனவை வெட்ட பூதம் கிளம்புது. பூதம் கிளம்பணும்னு தானே கிணறே வெட்டின நீ. கைலாத்து.
அறிவுட்டவளை போன மாசம் தான் 2 பேரை கடிச்சது. கடவுள் புண்ணியத்தால இந்த மாசம் யாரையும் கடிக்கல. ஒன்னதான் பூட்டி வைன்னு சொல்றேனே, கேட்க மாட்டேங்கிற பிளடி ஃபூல். நானாவது போய் பூட்டுறேன். ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பருப்பு கடையணும் பாயாசம் வைக்கணும்னு சொன்னீங்களே, ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? முதல்ல தேங்காயை பிழிஞ்சி பால் எடுங்க. அரைக்கிறதுக்கும் புளியறதுக்கும் தான் மிக்ஸி வாங்கியிருக்கேன்ல. கையில் அரைச்சு பிழிஞ்ச அந்த டேஸ்டே வேற தாங்க. இந்தாங்க பிடிங்க. நீ செய்யற வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்றியா? நான் உட்கார்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். எப்ப புளிஞ்சு எப்ப பாயாசம் சாப்பிடுறது? என்ன அழுக்கு எடுக்க போறியா? வாலிப பசங்க வேலி எல்லாம் தாண்டக்கூடாதுன்னு ஒரு தர்மம் உண்டா இல்லையா? நான் எங்க கோலியில குண்டெல்லாம் அடிச்சேன். கோலியில குண்டா? என்னங்க சொல்றீங்க? ஏதோ கிணத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குது. எங்க வீட்டுல கிணறே இல்லையா? இதோ என் பொண்டாட்டி கிணறு இல்ல. தாயே அடி பாவி மவள, இந்த மாதிரி அக்கிரமம் பண்றியே. இதோ பாருப்பா, முதல்ல தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. என்னங்க? தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. ரொம்ப தாராளம். காதுதான் இல்ல, அறிவுமா இல்ல. பழையபடி பின்பக்கமா போறிய? பனியன்லாம் போடக்கூடாதா? இது தேராது. ஏட்ரா சுருங்கின்றா மூதேவி. அப்புறம் இஸ்திரி பொட்டி போடணும். ஐயோ பொசிக்கிடுங்க. இது கடிக்காத. இது என்னத்தான் கடிக்கும், நீ பயப்படாத. எடு. என்னது காலிடுறானா கரிச்சி படுக்கிற? வேகப்படாம அப்படியே அமுக்கிடுங்க. மூதேவி வாங்காதரா. எது பட்டா என்ன? நான் வரேங்க. பூமுட்டை இதை எடுத்து தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு வரதா நானு? நீங்க வித்துருங்க. இதை எவன் வாங்குவான்? நாய்க்கு தான் போடணும். அது வேற திங்கிதோ இல்லையோ. சும்மா இருங்க. பாக்கெட்ல போட்டுருங்க. ஏங்க, அவனுக்கு காது இல்ல, உங்களுக்கு மூளை இல்ல. வாசக்கதவை மூடி வச்சுட்டு அவனை போசன்னா எப்படி போவா? நீங்க போய் திறந்து விடுங்க. நீ துறையன் போய். நீங்க போய் திறந்து விடுங்க. அட என்னங்க இதுலயா தகராறு? யாராவது திறந்து விடுங்களேன். சரி வா, நானே திறக்கிறேன். திறந்து அசந்து போச்சு. கதவே எடுத்துடணும். பாடி பாடினா எப்பவும் இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கு. பாடி